அன்பர் அழைக்கிறார், என் அன்பர் அழைக்கிறார். கவலைகள் நீக்கிட அழைக்கிறார் அன்பர், கண்ணீரை மாற்றிட அழைக்கிறார் அன்பர். கவலைகள் நீக்கிட அழைக்கிறார் அன்பர், கண்ணீரை மாற்றிட அழைக்கிறார் அன்பர். அன்பர் அழைக்கிறார், அன்பர் அழைக்கிறார், அன்பர் அழைக்கிறார், என் அன்பர் அழைக்கிறார். கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்திலே உங்கள் அனைவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். அன்பர் அழைக்கிறார் ஊழியத்தின் சார்பிலே வாரம் ஒரு வார்த்தை நிகழ்ச்சியின் மூலமாக உங்களை மறுபடியும் சந்திப்பது மிகுந்த மகிழ்ச்சி. இந்த நாளிலும் தேவனை மகிமைப்படுத்தி ஒரு பாடலை பாடி நம் தேவ செய்திக்குள்ளாக கடந்து செல்வோம். இயேசுவின் பிள்ளைகள் நாங்கள் எப்போதும் மகிழ்ந்திருப்போம். இயேசுவின் பிள்ளைகளே எப்போதும் மகிழ்ந்திருங்கள். இயேசுவின் பிள்ளைகள் நாங்கள் எப்போதும் மகிழ்ந்திருப்போம். இயேசுவின் பிள்ளைகளே எப்போதும் மகிழ்ந்திருங்கள். எந்நேரமும் எவ்வேளையும் இயேசுவில் களிகூறுவோம். எந்நேரமும் எவ்வேளையும் இயேசுவில் களிகூறுவோம். நம் நேசரில் களிகூறுவோம், நம் நேசரில் களிகூறுவோம். இயேசுவின் பிள்ளைகள் நாங்கள் எப்போதும் மகிழ்ந்திருப்போம். இயேசுவின் பிள்ளைகளே எப்போதும் மகிழ்ந்திருங்கள். காற்றை நாம் காண மாட்டோம், மழையையும் பார்க்க மாட்டோம். காற்றையும் நாம் காண மாட்டோம், மழையையும் பார்க்க மாட்டோம். வாய்க்கால் நிரப்பப்படும், வாய்க்கால் நிரப்பப்படும். இயேசுவின் பிள்ளைகள் நாங்கள் எப்போதும் மகிழ்ந்திருப்போம். இயேசுவின் பிள்ளைகளே எப்போதும் மகிழ்ந்திருங்கள். இயேசுவின் பிள்ளைகள் நாங்கள் எப்போதும் மகிழ்ந்திருப்போம். இயேசுவின் பிள்ளைகளே எப்போதும் மகிழ்ந்திருங்கள். அல்லேலூயா 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 அல்லேலூயா
அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா ஆமென். கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, இந்த நாளிலும் ஆண்டவர் கொடுத்த தேவ செய்தி ஆதாரமாக யாத்திராகமங்களின் புஸ்தகம் 14ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை உங்களுக்காக வாசிக்கிறேன். கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார், நீங்கள் சும்மா இருப்பீர்கள் என்றான். கர்த்தருக்குள் பிரியமான தேவ பிள்ளைகளே, நம்முடைய ஆண்டவர் நமக்காக யுத்தம் பண்ணுகிற தேவனாய் இருக்கிறார். அநேக வேளைகளிலே நம்முடைய வாழ்க்கையிலே காணப்படுகிற பிரச்சனைகள், கஷ்டங்கள், இவைகளில் இருந்து விடுபடும்படியாக நாம் எவ்வளவோ முயற்சிகள் மேற்கொள்ளுகிறோம். எப்படியாவது இந்த பிரச்சனையிலிருந்து நான் வெளியே வந்துவிட வேண்டும், எப்படியாவது இந்த சூழ்நிலையிலிருந்து நான் வெளியில் வந்துவிட வேண்டும் என்று நாம் பலமாக முயற்சி எடுத்தும் இயலாதபடியினாலே நாம் சோர்ந்து போகிறவர்களாய் காணப்படுகிறோம். அப்படிப்பட்ட வேளையில் தாமே ஆண்டவர் நமக்கு துணை நிற்கிற தேவனாக இருக்கிறார். ஆம், நாம் இயேசுவுடைய பிள்ளைகள் அல்லவா? அவர் சொல்லி இருக்கிறார், தமது ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை என்று. என் அன்புக்குரிய சகோதரனே, சகோதரியே, இந்த காணொளியை கண்டு கொண்டிருக்கிற இந்த வேளையிலே ஒருவேளை நீங்கள் மிகுந்த மன சோர்வடைந்தவர்களாய், நான் இனி என்ன செய்வேன் என்று சோர்ந்து போன நிலைமையில், வழி தெரியாதபடிக்கு ஒரு கஷ்டமான சூழ்நிலையில் நீங்கள் காணப்படலாம். சோர்ந்து போகாதிருங்கள், மகிழ்ந்திருங்கள், கர்த்தருக்குள் மகிழ்ந்திருங்கள். ஆம், அவர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுகிற தேவன். அவர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுகிற தேவன். நீங்கள் சும்மா இருப்பீர்கள். வேதம் நமக்கு அதைத்தான் இங்கே கற்றுக் கொடுத்திருக்கிறது. எந்த காரியத்தின் நிமித்தமாக இன்றைக்கு வேதனையோடு, கஷ்டத்தோடு, ஐயோ நான் வெட்கப்பட்டு போய் விடுவேனோ, நான் தோற்று போய் விடுவேனோ, நான் பலவிதமான கஷ்டங்கள் மத்தியில் அமிழ்ந்து போவேனோ என்று கதறிக்கொண்டு இருக்கிறீர்களா? கவலைப்படாதிருங்கள். ஆண்டவர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுகிற தேவனாய் இருக்கிறார். ஆம், பிரியமான தேவ பிள்ளைகளே, அநேக வேளைகளிலே நாம் பலவிதமான பிரச்சனைகள், குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால் கடன் பிரச்சனைகளின் நிமித்தம் நாம் இன்றைக்கு மிகுந்த சோர்வுகளுக்குள்ளாக கடந்து சென்று விடுகிறவர்களாய் காணப்படுகிறோம். பலவிதமான சூழ்நிலைகளின் நிமித்தம் நாம் கடன்பட்டவர்களாய் நிற்கிற பொழுது, தேவைகள் மிகுதியாக இருந்து கடன் வாங்கின வேளையிலே, அந்த கடன் வாங்கின சூழ்நிலை, கயவர்கள் நம்மை அதிகமாக அதுக்குள்ளாக விளைச் செய்கிற வேளையிலே நாம் சோர்ந்து போகிறோம். நாம் அந்த பிரச்சனையிலிருந்து வெளிவர இயலாதபடிக்கு யாராவது என்னை கை தூக்கி விடுவார்களா, யாராவது எனக்காக என் எதிராளிகளோடு யுத்தம் செய்வார்களா என்று நாம் ஏங்கி தவிக்கிற பொழுது கர்த்தர் சொல்லுகிறார், கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுகிற தேவன். கடன் பிரச்சனையிலே சிக்கி தவிக்கிற பொழுது நமக்கு உதவி செய்கிற தேவன். என்னுடைய வாழ்க்கையிலேயும் கூட கடன் என்ற அந்த பிரச்சனை நிமித்தமாக நான் மிகவும் சோர்வடைந்த நாட்கள் உண்டு. அந்த நாட்களில் இந்த பிரச்சனையிலிருந்து எப்படி நான் வெளிவரப் போகிறேன்? காவல் அதிகாரிகள் நமக்கு உதவி செய்வார்களா, அல்லது பலசாலிகள் நமக்கு உதவி செய்வார்களா என்றெல்லாம் நான் எதிர்பார்த்த நாட்கள் உண்டு. ஆனால் ஆண்டவர் தெளிவாய் பேசினார். ஆண்டவர் தெளிவாய் என்னோடு பேசினார். கர்த்தர் உனக்காக யுத்தம் பண்ணுவார் என்று, கர்த்தர் உனக்காக யுத்தம் பண்ணுவார் என்று. கர்த்தருக்குள் பிரியமான தேவ பிள்ளைகளே, அவர் நமக்காக யுத்தம் செய்கிற தேவன். நீங்கள் எந்த சூழ்நிலையில் இருந்தாலும், ஒருவேளை உலக மனிதர்களை நம்பி இன்றைக்கு வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள் என்றால், உங்கள் நம்பிக்கை கர்த்தர் பேரில் வையுங்கள். அவர் உங்களுக்காக யுத்தம் செய்ய ஆயத்தமுள்ள தேவனாயிருக்கிறார். நாம் ஆண்டவரை நோக்கி கூப்பிடுவோமா? ஆண்டவரே, எனக்காக நீர் யுத்தம் செய்தால் ஒழிய எனக்கு விடுதலை இல்லை அப்பா.
என்று நாம் அவரை நோக்கி கூப்பிடுகிற பொழுது நிச்சயமாகவே கர்த்தர் உதவி செய்ய வல்லமையுடையவராக இருக்கிறார். கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி பார்ப்போமா? ஜெபிப்போம். எங்களை நேசிக்கிற எங்கள் அன்பின் சர்வ வல்லமை நிறைந்தவரே, துதிக்கிறோம்ப்பா. பரிசுத்த தேவனே, உம்மை துதிக்கிறோம் ஐயா. ஆம் தகப்பனே, நீர் எங்களுக்காக யுத்தம் செய்கிற தேவன். எங்கள் வாழ்க்கையில் பலவிதமான பிரச்சனைகள், குறிப்பாக இந்த கடன் பிரச்சனையினை பாதிக்கப்பட்ட ஒவ்வொருவருக்காக நான் ஜெபிக்கிறேன்ப்பா. இந்த பிரச்சனைகளிலிருந்து எப்படியாவது இவர்கள் வெளிவர கர்த்தர் உதவி செய்ய முடியாது ஜெபிக்கிறோம். உங்கள் உதவி இல்லைன்னா எங்களால் முடியாதப்பா. இந்த பிரச்சனைகளிலிருந்து நாங்கள் சுயமாக வெளிவர இயலாது தகப்பனே. நீங்கள் எங்களுக்காக யுத்தம் செய்தால் ஒழிய நாங்கள் இந்த பிரச்சனையிலிருந்து வெளிவர முடியாதப்பா. நீங்கள் செய்யும்படியாக நாங்கள் கெஞ்சுகிறோம். செய்ய போகிறதுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே. ஆமேன், ஆமேன். பிரியமானவர்களே, மற்றவர்களும் பிரச்சனைகளிலிருந்து விடுதலை பெறும்படியாக இந்த காணொலியை பகிர்ந்து கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.